டேஸ்டியான அச்சாரி பன்னீர் மசாலா. இத பண்றதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடர் ஒண்ணு ரெடி பண்ணணும். அத பண்றதுக்கு 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 4, 5 வெந்தயம், காஷ்மீரி ரெட் சில்லி அதே மாரி ஒரு 5 எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர், கொஞ்சமா உப்பு சேர்த்து மிக்ஸி ஜார்ல கோர்ஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில 2 பச்சை மிளகா, கொஞ்சமா பூண்டு இது எல்லாத்தையும் பொடி பொடியா நறுக்கி நல்லா வதக்கணும். கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருந்த பன்னீர், குடமிளகா, தக்காளியோட விதையெல்லாம் எடுத்துட்டு அதோட தோலையும் கியூப்ஸா கட் பண்ணி இந்த ஆயில்ல லேசா சாட்டேட் பண்ணிக்கணும். இதோடய ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த அந்த பவுடர், கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். மறுபடியும் ஒரு கடாயில எண்ணெயை விட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கலோஞ்சி, பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் இந்த ஆயில்ல நல்லா வதக்கிட்டு, கூடவே கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை பேஸ்டா அரைச்சு வச்சுக்கணும். அதையும் இதோட ஒரு 1 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கணும். இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 பெரிய தக்காளியை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு பேஸ்ட் பண்ணி அதையும் இந்த ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். டொமேட்டோ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு மசாலா பவுடர், ரோஸ்ட் பண்ணி அரைச்சு வச்சிருக்க மசாலா பவுடர் சேர்த்து ஹாட் வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட்டுறணும். இதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜ்ல வேணும்னா 1 கப் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சாட்டே பண்ணி வச்சிருக்க பன்னீர், குடமிளகா, டொமேட்டோ அது எல்லாத்தையும் சேர்த்து இதுல மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துட்டு கொஞ்சமா கசூரி மேத்தி பவுடர் அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்டியான அச்சாரி மசாலா ரெடி.